பைலட் வந்து அந்த லேண்டிங் கியருக்கு பதிலா பிளாப்பை தூக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க. பைலட்டோடைய மிஸ்டேக்கா இது பிளாக் பாக்ஸ்ல கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பிக்சர் எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு விஷயம் புலப்படுது. இப்போ வந்து நிறைய பைலட்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. பைலட் வந்து அந்த லேண்டிங் கியருக்கு பதிலா பை ஏதோ ஒரு ஞாபகத்துல இது வந்து நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக் பிளாப்பை தூக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க. தூக்கி இருக்கலாம். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்ல பிளாக் பாக்ஸ்ல அந்த ரெக்கார்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, இதுல வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லையான்னு. இதுல வந்து சந்தேகமே இல்லை. 99.9999% மேல கம்மி அந்த இன்ஜினுக்கு பவர் இல்லாத போறதுக்கு. அதே மாதிரி நேத்தே பேசியிருக்கோம், ரெண்டு இன்ஜினும் செப்பரேட். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது தனி அது தனி, ரெண்டு செப்பரேட் கார் ஓடுற மாதிரி ரெண்டு காரும் ஒரே நேரத்தில் பிரேக் டவுன் ஆகாது. பிளாக் பாக்ஸ்ங்கிறது கலர் வந்து ஆக்சுவலா ஆரஞ்சா இருக்கும். அது வந்து பிளாக் பாக்ஸ் அந்த மாதிரி சம்பவத்துக்காக இது நடக்கும்போது அது யூஸ் பண்றதுனால அது பேர் வந்துக்கலாம். அதனோட இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அதுல ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணுன்னா காக்பிட்ல வர பேச்சு, சத்தம், சப்போஸ் சிஸ்டம் ஆன் பண்ணது புல் அப்னு கத்தும், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சத்தத்தை மட்டும் ஒரு டேப் ரெக்கார்டர். இன்னொன்னு டேட்டா, எல்லா டேட்டாவும் கிளம்பும் போது என்ன ஸ்பீட்ல இன்ஜினுடைய கண்டிஷன் என்ன, இவங்க இன்புட் போட்டாங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு 40,000 அடியில இருந்து விழுந்தா கூட அது வந்து ஒன்னும் சேதமாகாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சா கூட அது ஒரு வைட்டல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் டே 1 பைலட்ஸ் லெசன் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் எவ்வளவு மோசமா நடந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏவியேட், நேவிகேட், கம்யூனிகேஷன் தான் கடைசி. ஃபர்ஸ்ட் திங். ஒரு டிசாஸ்டர் நீங்க வந்து இத்தனைக்கும் 600 feet அப்ப வந்து உங்களுக்கு சுத்தமா உயரம் இல்லை, எதை செய்யவும் உங்களுக்கு டைம் இல்லை, உயரமே இல்லை. அப்ப அந்த பைலட்டோடைய ப்ரையாரிட்டி இட் செல்ஃப் இஸ் ராங் ஆர் நத்திங் ஹி கேன் டூ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சதுனால கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா சம்திங் கூட பண்ணிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைங்கிறது முக்கியமான கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் திஸ் ஆக்சிடென்ட். அதுக்கு பிறகு நேத்து பார்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டெப்த் அனாலிசிஸ் என்ன நடந்ததுன்னு அந்த பிக்சர் எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு விஷயம் புலப்படுது. இப்போ வந்து நிறைய பைலட்ஸும் அப்படித்தான் ஃபீல் பண்றாங்க. இது ஸ்பெகுலேஷன் இல்லை, ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான். நிறைய பாசிபிலிட்டி இருக்கலாம், ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ இப்போ லேட்டஸ்டா என்ன வந்துட்டு இருக்குன்னா, அதாவது லேண்டிங் கியர் இறங்கி இருக்கு, பிளாப்ஸ் ஏறி இருக்கு. இந்த பிளாப்ஸ் என்னங்கிறது நான் விளக்குறேன் இது சொல்லிட்டு. இது ரெண்டுமே அந்த டிசாஸ்டர் வந்து வர்ஸ்டன் பண்ணிருக்கோம். அது உண்மையாக அது அதாவது இது டெலிபரேட்டா தவறா பண்ணியிருந்தா, தெரியாத பண்ணியிருந்தா பயங்கரமான டிசாஸ்டர். இதுதான் முக்கியமான காரணமா இருக்க கூடும். என்ன காரணம் அப்படின்னா, பிளாப்ஸ் நீங்க வந்து லோ ஸ்பீட்ல ஏத்தும் போது உங்க லிஃப்ட் ஜெனரேட் ஆகுறது குறைஞ்சிருது, நம்பர் 1. அதுக்கு பிறகு நீங்க லேண்டிங் கியர் வந்து ரிட்ராக்ட் பண்ணல, அது வந்து டிராக் கொடுக்கும். டிராக் அப்படிங்கிறது இந்த விண்ட் படும்போது அது மேல அதுக்கு தமிழ்ல எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன சொல்றேன்னு தெரியல. விண்ட் படும்போது அதனுடைய ஸ்பீடை வந்து குறைக்கும், அப்படி வச்சுக்கலாமே. அது மாதிரி அந்த டிராக் அதிகமாகும். ஒரு பக்கம் டிராக் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் லிஃப்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டும் காம்ப்ளிகேட் பண்ணிடும். ரெண்டுமே என்ன பண்ணிடும், உங்களை ஸ்டால் பண்ண வச்சிடும். ஏன்னா இது இப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, நம்ம நேத்து கூட யோசிச்சேன், பிளாப்ப ஃபுல்லா மேல ரிட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேனை டேக் ஆஃப் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க டேக் ஆஃப் ரோல் போகும்போதே அது மாதிரி தவறுதலா இது மாதிரி நடந்திருக்கு இப்ப பாஸ்ட்ல. பட் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, வால்யூம்ல சவுண்டாவே உங்களால டேக் ஆஃப் பண்ண விடாது. ஏன்னா ஏர்கிராஃப்டே சொல்லும், நீங்க வந்து டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் பண்ணலங்கிறது கத்திரும். அதுவே கிளியரா இருந்துடும். நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க, டேக் ஆஃப் ரோலையே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால அது இறக்காத பண்ணிருக்க முடியாது. அப்படின்னா என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, இறக்கிட்டு அவங்க டேக் ஆஃப் பண்ணிருக்காங்க. பண்ணன உடனே ஃபர்ஸ்ட் பைலட் செய்யறது என்னன்னா, 2 பேர் ஓட்டுவாங்க. ஒருத்தர் ஓட்டுவாரு, ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணுவாரு. இட்ஸ் கால்ட் பைலட் ஃபிளையிங், பைலட் மானிட்டரிங். இந்த ஃபிளையிங் அப்படிங்கிறவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும், அந்த யோக் வச்சிருப்பாரு. மானிட்டர் இது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பைலட் ஃபிளையிங் பாத்தீங்கன்னா மெயினா கண்ட்ரோல் இருக்கும். அந்த டேக் ஆஃப் ஸ்பீட் வந்த உடனே அந்த யோக்கை புல் பண்ணுவாரு. அது வந்து மேல ரன்வேல இருந்து மேல கிளம்பும் போது அவருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவுட்ல தான் இருக்கும். பேர்ட்ஸ் வருதா,
வேற ஏதாவது டிராபிக் எதுக்குமே அவங்க வந்து த்ரூ த விண்டோ மெயினா அதுல வெளியே வச்சிருப்பாங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து இது வந்து யாருவேனா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல பைலட் ஃபிளைங் ஃபர்ஸ்ட் ஆபீசரா இருக்கலாம், மானிட்டரிங் கேப்டனா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல கேப்டன் தான் பைலட் ஃபிளைங்கா இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா டேக் ஆஃப் ஆன உடனே பாசிட்டிவ் கிளைம் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து புல் பண்ணி அந்த நாபை மேல ஏத்துவாரு. அது வந்து கியர் அந்த இது வந்து லேண்டிங் கியரை உள்ள எடுத்துரும். ஏன்னா இம்மீடியட்டா அவங்க டிராக குறைச்சாகணும். அதான் மெயின். டிராக குறைச்ச உடனே ஸ்பீட் அவங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே மேல போகணும். இன்க்ரீஸ் ஆக 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 இதுவும் ஒரு டிராக் தான். உங்களுடைய அந்த இந்த பிளாப்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அது ஒரு டிராக் தான். அது இருக்கிறதுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜா தான் குறைப்பாங்க, மொத்தம் குறைக்க மாட்டாங்க. இப்போ வந்து 1, 5, 20ன்னு வச்சுக்கோங்களேன். 20, 25 இருந்தாலும் 25ல இருந்து 20க்கு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டிராக் குறையும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன பிறகு அப்ப 20ல இருந்து 5க்கு வருவாங்க. அப்புறம் 5ல இருந்து குறைஞ்சோன்னா 1 நம்பருக்கு வருவாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா ரிட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த 1 ரிட்ராக்ட் பண்ணும்போது அவங்க 250 knots 240 knots ஸ்பீடுக்கு போயிருவாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து 170 180 knotsல வந்து வெரி டேஞ்சரஸ். இப்போ வந்து 2 விஷயம் ஒரே நேரத்தில் நடந்துருச்சு. ஒன்னு வந்து அந்த பிளாப் மேல ஏத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் லேண்டிங் ஏரியா இருக்கல. இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. ஆனா இதுக்கு கிடைச்ச ஆர்வம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல, நான் கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மத்தியிலும் என்ன ஆயிருக்குன்னா இந்த பாதிப்பு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே எல்லாருமே இது வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே நம்ம போறோம், நம்ம சொந்தக்காரங்க போறாங்களா, நமக்கு இது நடந்துருமா, இது நடந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இதனோட இம்பாக்ட் வந்து நேத்து வந்து நிறைய பேர் தூங்கலங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் மெசேஜ் வந்துட்டு இருந்தது. அதுக்கு அந்த இறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இது அவங்க வீட்டுல நடந்த மாதிரி இதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது அவ்வளவு ஒரு 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 இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு இந்தியன் மனசுலயும் உண்டாக்கிடுச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டை நம்ம லேண்ட்ல பார்த்தது இல்லை. இது வந்து நம்ம நாளைக்கு முன்னாடி மிட்-ஏர் நடந்திருக்கு டெல்லிக்கு பக்கத்தால. பட் இப்பதான் வந்து இவ்வளவு சீரியஸ் ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால வந்து இது நிறைய பேரை பாதிச்சிருக்கு. இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த ஆவல் வந்துருச்சு. அதனால என்ன ஆயிருக்கும்னு அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியனால இது என்ன நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏர் இந்தியா பிளேம் பண்றாங்க. நத்திங் டு டு வித் ஏர் இந்தியா. போயிங் பிளேம் பண்றாங்க. நத்திங் டு டு வித் போயிங். நம்ம உடனே தெரியாத அதுக்கு மேல டக்கு டக்குன்னு போட முடியாது. நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை தான். நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது. தேர் ஆர் சம் கண்ட்ரிஸ், நான் வந்து கண்ட்ரி அல்லது ஒரு சில ஏர்லைன்ஸ் இருக்காங்க அந்த கண்ட்ரியில அவங்க கொஞ்சம் லீனியன்ட்டா எடுத்திருக்காங்க. அதனால நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரில இருந்து வரக்கூடிய பிளேன்ஸ் வந்து யூரோப் அமெரிக்கா எல்லாம் பேன் கூட பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ். அதனால மக்கள் வந்து தயவுசெய்து ஏர் இந்தியாவோ நம்ம கண்ட்ரியோ குறைய சொல்ல வேணாம். எல்லாம் தான் நல்லா இருக்கு. பழைய பிளைன் அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா ஏவியேஷனை பொறுத்த முடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை. அது அமெரிக்கா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, பிரிட்டன்ல இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரே மாதிரி தான். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் அதை அப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பஸ், நம்ம லோக்கல்ல இருக்கிற பஸ் மாதிரி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. அதனால அதே நேரத்தில் தெரியாத நம்ம பிளைன் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. பிளைன் வந்து போயிங் தெரியும், இன்னைக்கு நேற்று கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அந்த காமெட் எல்லாம் உடைஞ்ச பிறகு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் 2 கமர்ஷியல் நிறைய இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பட் இது 2 தான் வந்து டாப் 2. 1 ஏர்பஸ் 1 போயிங். 2மே சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு 4.5 பில்லியன் பீப்புளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. 4.5 பில்லியன்ங்கிறது 450 கோடி பேர். 450 கோடி பேர்ல லெஸ் தென் 1000 பீப்புள்ஸ் ஆகுறாங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, 450 கோடி பேர் டிராவல் பண்ணும்போது கார்ல லட்சக்கணக்கான மில்லியன்ல செத்துருப்பாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி. இப்ப நான் சொல்லும் போது அதை கூட நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. என்னன்னா இவர் திருப்பி சொல்றாங்க இது மாதிரி ஏவியேஷன் சேஃப்னு சொல்லிட்டு பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. தவறுகள் வந்து என்னதான் நம்ம மனிதர்கள் எவ்வளவு சிஸ்டம் இருந்தாலும் எப்பயாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு பிரேக் ஆயிடுது, ஒரு சின்ன தவறு நடந்துருது, அதுல இது மாதிரி உயிர் சேதம் வந்துருது. இது ஒட்டுமொத்தமா வந்ததுனால மக்களுக்கு தெரியுது. பட் ஆனா கணக்குல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, 450 கோடி பேர் டிராவல் பண்ணனா அதுல பல லட்சம் பேர் செத்துருவாங்க. ஆயிரக்கணக்கில் சாக மாட்டாங்க. வெறும் ஆக்சிடென்ட்ல மட்டும் செத்துருவாங்க. அது காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், ஈவன் சைக்கிளா கூட இருக்கட்டும். அதனாலதான் சொல்றது, இன் கம்பேரிசன் த சான்சஸ் ஆர் அப்சல்யூட்லி மீனிமல். ஆனா அது சான்சஸ் டோட்டலா இல்லைன்னு இல்லை. நம்ம பிளைட்ல ஏறி உட்காந்தோமா அந்த 0.1% நாமளும் இருக்கிறோம். இது வந்து சொல்ல முடியாது. அதனால இந்த சேஃப்டியை நம்ம ரீஅஷ்யூர் பண்றது என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் பண்றோம் இல்லையா கம்பேரிசன்ல. மற்றபடி எதுவுமே 100% ஆக்சிடென்டே இல்லாத ஒரு சிஸ்டம்ல நடந்து போனா கூட நடந்துரும். எனிவே சப்ஜெக்டுக்கு வரேன். சப்ஜெக்ட்ல என்னன்னா
இது மாதிரி ஏவியேஷன்ல நம்ம நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதுல எல்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். நம்ம உங்க சப்ஜெக்டுக்கு வரேன். என்ன ஆச்சுன்னா, இந்த பிளாப்ஸ்ங்கிறது என்னன்னு உங்க மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து பாருங்க, இது 787 விங்கோடைய டயக்ராம். ஆக்சுவலா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இது விங் சர்ஃபேஸ், ஆக்சுவல் 787 சர்ஃபேஸ். இது பாத்தீங்களா, இதுதான் ஃபிளாப்ஸ். ஓகேங்களா, இங்க தெரியுது பாத்தீங்களா? இது என்ன பண்ணும்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா நீங்க டேக் ஆஃப் பண்ணும்போது லேண்ட் பண்ணும்போது தான் இது முக்கியமா டிப்ளாய் பண்ணுவாங்க. ஏன்னா டேக் ஆஃப் பண்ணும்போது இந்த விங் சர்ஃபேஸ் அதிகப்படுத்திடுவாங்க. இது எதுக்கு அதிகப்படுத்துறாங்கன்னா, இப்போ வந்து அந்த விங் சர்ஃபேஸ் அதிகமாகும் போது அந்த லிஃப்ட்டுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன் அதிகமா கிடைக்குது அப்படின்னா, ஒரு ரன்வே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மேக்சிமம் 12,000, 11,500 அடி, 12,000 அடி தான் இருக்கும். இதனுடைய வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா 200 டன்ஸ், அதாவது 2 லட்சம் கிலோ. இவ்வளவு 2 லட்சம் கிலோ வெயிட்ட வந்து ஒரு சர்டன் ஸ்பீட்ல ஓட்டிட்டு ஸ்லோவஸ்ட் ஸ்பீட்ல டேக் ஆஃப் பண்ண பாக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அதர்வைஸ் நீங்க வந்து இப்ப இருக்கிறது வந்து 2 மைல் இருக்கும், 4 மைல் 5 மைல் ரன்வே போடணும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், காஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ஹியூஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மோர் தேய்மானம், இந்த கீழே இருக்கிற பாத்தீங்களா லேண்டிங் கியர், இதெல்லாம் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும். மெயின்டெனன்ஸ் அதிகமாக நிறைய காரணங்களால லேண்ட் பண்ணும்போதும் டேக் ஆஃப் பண்ணும்போது லோ ஸ்பீட்ல பண்ணணுங்கிறதுக்காக, லிஃப்ட் அதிகப்படுத்துறதுக்காக. ஏன் அப்படி, அந்த ரன்வே இந்த விங் சர்ஃபேஸ் இவ்வளவுதான், ஒரு 10 அடி இருக்கு அப்படின்னா அது 12-13 அடியா வரும்போது மோர் ஏர் அதுல ஃப்ளோ பண்ணும். சோ மோர் லிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா லிஃப்ட் கொடுக்கறது உங்களுக்கு விங்கு தான். அதனால இது அதிகப்படுத்துறாங்க. பண்ணி டேக் ஆஃப் பண்ண உடனே ஒரு சர்டன் ஸ்பீடு போக 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 ஒவ்வொரு ஃபிளாப்பா குறைச்சி உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த க்ரூசிங் ஆல்டிடியூட்ல வரும்போது உங்களுக்கு என்ன ஸ்பீட்ல போகுமோ அந்த ஸ்பீட்ல போயிடும். இது அதே மாதிரி லேண்டிங்லயும் நீங்க வந்து ஸ்லோஸ்ட் பாயிண்ட் ஸ்பீட்ல டச் டவுன் பண்றதுக்கு மேக்சிமம் மோஸ்ட்லி 30 அல்லது 40 டிகிரி போட்டுருவாங்க. போட்டீங்கன்னா கீழே அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா உருன்னு உங்களுக்கு சத்தம் வரும், இறங்கும். நீங்க அந்த விங்க கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபிளாப் இறங்கிட்டே வரும். அது வந்து உங்களுக்கு வந்து மோர் லிஃப்ட் கிரியேட் பண்றதுக்கு. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல பைலட் ஃபிளைங், அவர் வந்து ஓட்டுறாரு, வெளியே பார்த்துட்டு இருக்காரு, இங்க எதுவும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆபீசர் தான் வந்து லேண்டிங் கியரை இது பண்ணணும், ரிட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கிளைம்னு சொன்ன உடனே லேண்டிங் கியர் அப் அப்படிங்கிறது கமாண்ட் பண்ண உடனே அவர் வந்து தூக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு உதாரணம், அந்த லேண்டிங் கியருக்கு பதில பை ஏதோ ஒரு ஞாபகத்துல இது வந்து நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக், பிளாப்பை தூக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க, தூக்கி இருக்கலாம். இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல தூக்குனா டபுள் தப்பு நடந்துருச்சு. என்னன்னா, பிளாப் மேல போகும்போது உங்களுக்கு நேச்சுரலா லிஃப்ட் குறைஞ்சிருது, பிளேன் வந்து பறக்க முடியாது, பறக்கிற தன்மை லிஃப்ட் குறைஞ்சி ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு ஃபர்தரா என்ன பண்ணிடுச்சுன்னா, அதுவும் தூக்கிடுச்சு, லேண்டிங் கியரும் மேல போகல, அது டிராக், அது வந்து காத்த தடை கொடுக்குது. சோ அது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டேங்குது. சோ 2 விஷயமும் ஒரே தப்புல நடந்திருக்கலாம். சாரி, நடந்திருக்குன்னு சொல்றது மிக மிக தப்பு. நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல பாக்குறோம். இப்படி நடந்திருந்தால் யார் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, பைலட்டோடைய மிஸ்டேக்கா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பிளாக் பாக்ஸ்ல அந்த ரெக்கார்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, சிபிஆர்ல இருந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் டேட்டா ரெக்கார்டரும், இதுல வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லையான்னு. இதுல வந்து சந்தேகம் இல்லை. விதின் 1 மந்த்துக்குள்ள இது வந்து எல்லாரோடைய, நான் சொன்ன மாதிரி இந்தியாவில பொறுத்த முடியும் ஒவ்வொரு வீட்லயும் இது நடந்ததா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு விஷயமா போயிடுச்சு. அதனால அநேகமா அதுக்கு முன்னாடியே கூட நமக்கு இந்த விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல் ரிப்போர்ட் வரதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், ஈவன் வருடங்கள் ஆகலாம். அது ஆனா பிரிலிமினரி ரிப்போர்ட்ல நமக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து தவறு நடந்திருக்கு. என்னன்னா பேர்ட் ஸ்ட்ரைக் வந்திருந்தாலும் உங்களுக்கு இது இல்லாத பட்சத்துல பவர் லாஸ், இன்ஜின்ல பவர் இல்லாத போறதுக்கு காரணமே இல்லை. அன்லஸ் ஒரு பெரிய டிசாஸ்டர் லைக் அது மாதிரிலாம் அப்பெல்லாம் நடந்ததும் கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி. அந்த ஃபியூவலே 2 இன்ஜினுக்கும் போகலனா தான் அப்படி நடக்கும். ஒன்னா அப்படி நடக்கும், அல்லது ஃபியூவல்ல கம்ப்ளீட்டா அவ்வளவு. ஏன்னா ஃபியூவல்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கார் மாதிரி சின்ன ஜெட் எல்லாம் கிடையாது, பைப்பு மாதிரி ஊத்தும். ஸோ அந்த அடைப்பு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கார்ல ஜெட்ல கூட தூசி போய் அடைச்சு
ஃபியூல் சார்வேஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி வரும். இது வந்து பைப் மாதிரி அடைக்கும். ஐசிஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அந்த டெம்பரேச்சர், குஜராத் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும், இந்தியா டெம்பரேச்சர் தெரியும், ட்ராபிக்கல் பிளேஸ். அது மாதிரி வாய்ப்பு இல்லை. இப்போ கண்டாமினேஷன் இந்த அளவுக்கு பெட்ரோலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுமா, அதை ஃபியூலை ஸ்டாப் பண்ணுமானா கண்டிப்பாக இல்லை. அப்படி மீறி போய் அந்த பெட்ரோல் கேபிளே எல்லாம் கம்ப்ளீட்டாக கலண்டு பெட்ரோல் சப்ளைவே இல்லாத போகணும்னா அது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு எந்த ப்ரெஷர்லையும் உடையாத அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்து, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்து அந்த டியூப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒளி அவ்வளவு லூஸ்ல கண்டு பெட்ரோல் போகாத மாதிரிலாம் பண்ணல. ஸோ அதனால வாய்ப்புகள் வந்து 99.99999% மேல கம்மி அந்த அந்த பவர், இன்ஜினுக்கு பவர் இல்லாத போறதுக்கு. அதே மாதிரி நேற்றே பேசியிருக்கோம், 2 இன்ஜினும் செப்பரேட். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது தனி அது தனி, 2 செப்பரேட் கார் ஓடுற மாதிரி 2 காரும் ஒரே நேரத்துல பிரேக் டவுன் ஆகாது. சார் இப்போ 2 இன்ஜின் தான் பேக்கப். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜின்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம், அப்படியே கிளைம் பண்ணலாம், சுத்தி வந்து அழகா இறக்கலாம். ஒரு நடுவில் எங்கேயாவது ஒரு மிட் ஏர்ல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் டிரான்ஸ் அட்லாண்டிக்லாம் வரும்போது ஆச்சுன்னா குட் ஹவர்ஸ் A350 5 ஹவர்ஸ் ஒரு இன்ஜின்ல பறக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட 2000 மைலுக்கு மேல வித் 1 இன்ஜின்ல பறக்கலாம், சேஃபா பறக்கலாம். ஆனா எப்பயுமே அந்த கண்டிஜென்சி வச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த மீதி இருக்கிற இன்ஜின்ல இருக்கிற லேண்டிங் இருக்கிற மாதிரி தான் அந்த அவங்க ரூட்டே போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பேக்கப், அதாவது ஒரு இன்ஜின் போதும், பட் அந்த இன்ஜின்ல பறக்க மாட்டாங்க, வந்து இமீடியட்டா லேண்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால அவங்க போகும்போது பெரிய இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக்லாம் போகும்போது அவங்களுக்கு ரூட் இருக்கும். எங்கேயாவது அப்படி ஆச்சுன்னா அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போய் சேஃபா லேண்ட் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய ரூட்லாம் இருக்கும். இப்போ நீங்க பேசும்போது பிளாக் பாக்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அதிகமா டிஸ்கஸும் பண்ணியிருப்போம். பட் இப்போ ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, லைக் வாட் இஸ் பிளாக் பாக்ஸ், அது எங்க வச்சிருப்பாங்க, அதுல இருந்து எப்படி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, அண்ட் அது மட்டும் எப்படி அழியாம இருக்கு? இதை பத்தியே நம்ம டீடைலா ஒரு வீடியோ பழசு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நான் ஒரு டச் பண்றேன் இதுல. இது வந்து யூஸ்வலா பிளாக் பாக்ஸ்ங்கிறது கலர் வந்து ஆக்சுவலா ஆரஞ்சா இருக்கும். அது வந்து பிளாக் பாக்ஸ்ங்கிறது அந்த மாதிரி சம்பவத்துக்காக இது நடக்கும்போது அது யூஸ் பண்றதுனால அதுக்கு பேர் வந்திருக்கலாம். அது வந்து யூஸ்வலா டயர்ல வச்சிருப்பாங்க. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளேன் ஆக்சிடென்ட்ல அது கொஞ்சம் அதனுடைய இது வந்து கம்மியா இருக்கும், அதனுடைய இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அதுல 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணுன்னா காக்பிட்ல வர பேச்சு, சத்தம், என்ன சத்தம், சப்போஸ் சிஸ்டம் ஆன் பண்ணுது, புல் அப்னு கத்தும், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சத்தத்தை மட்டும் டேப் ரெக்கார்டர் பேசிக்கலி. இன்னொன்னு டேட்டா, எல்லா டேட்டாவும் கிளம்பும் போது என்ன ஸ்பீட்ல இன்ஜினுடைய கண்டிஷன் என்ன, இவங்க இன்புட் போட்டாங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். இன்னொன்னுல 2 ரெக்கார்டர் இருக்கு. அது ஒன்னு வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும், இன்னொன்னு இதாகும். இது ரெண்டுமே ஹை இம்பாக்ட். அதாவது ஐ திங்க் 2000 PSI அவ்வளோ இது வந்து ஃபோர்ஸ் தாங்கக்கூடியது. ஒரு 40,000 அடியில இருந்து விழுந்தா கூட அது வந்து ஒண்ணு சேதமாகாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சா கூட 2 மணி நேரமா 3 மணி நேரமா அந்த நெருப்புல இருந்தா கூட அந்த நெருப்பு அதனுடைய இன்டென்சிட்டி அந்த 2000 டிகிரி சென்டிகிரேட் அல்ல 3000 அந்த இன்டென்சிட்டி தாங்கும். உள்ள இருக்கிறது ஒண்ணுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு வைட்டல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதனால அதுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சேஃப். அந்த எடுத்த அது மாதிரி இது ஒன்றும் எரியல, அந்த பாகம் டெய்ல் வந்து உங்களுக்கு அப்படியே இன்டாக்டா தான் இருந்தது. அதனால அதை எடுத்து அதுல நமக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து ரீட் பண்றதுலயோ பார்க்கல எந்த பிரச்சனை இல்லை. ஈவன் அது கடலுக்கு பாருங்க, அந்த 20,000 ஃபீட்ல எல்லாம் விழுந்ததுன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அப்போ கூட அது தாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது வந்து வடிவமைப்பே வந்து தாங்குற மாதிரி. இது வந்து பேசிக்கலி நமக்கு அது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்துல அதுக்கான முக்கியமான என்ன காரணங்கிறது இதை வச்சுதான் கண்டுபிடிக்கும். இன்வெஸ்டிகேஷன் அதை பேஸ் பண்ணி தான் போகும். அதே மாதிரி இன்னைக்கு நேத்தே ஒரு அப்டேட் வந்தது என்னன்னா, ஒருத்தர் மட்டும் அந்த ஃபைட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அவர் எக்ஸிட்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் எப்படி தப்பிச்சேன் எனக்கே தெரியல, ஆனா என் கண்ணு முன்னாடி வந்து அதிகமா பேர் வந்து தவறிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த ஒருத்தர் வந்து தப்பிச்சு இறங்கி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. இது வந்து ஒரு எல்லா இதுலயும் ஒரு அதிர்ஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி சமயத்துக்கு அதுக்கு என்ன வேர்டு சொல்றதுன்னே தெரியல. அது எல்லா ப்ராபபிலிட்டியும் தாண்டி வந்திருக்கு, அவ்வளவுதான். அவர் வந்து ஜஸ்ட் ஹேப்பன் டு பி a ரைட் பர்சன் அட் ரைட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி அவர் அந்த எக்ஸிட்னாலன்னு இல்ல, அவர் அதே எக்ஸிட் சீட்ல இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, பக்கத்தால உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. இவர் மட்டும் தப்பிச்சது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இவர் கதவை திறந்து குதி, அதெல்லாம் குதி. அவருக்கு யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது.
ஒண்ணுமே தெரியாது. பைலட்டுக்கு 2 பைலட்ஸுக்கு தெரியும் கிராஷ் இன்னெவிட்டபிள் தெரிஞ்சிருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் இறங்கும் போது அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சரி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டெத் அவங்க கண்ணால பார்த்திருப்பாங்க. பேசஞ்சருக்கு யாருக்கும் தெரியாது. என்னமோ வந்து உழற சத்தம் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இறந்திருப்பாங்க டு பிகின் வித். இவரும் அப்படித்தான் தூக்கி எறியப்பட்டிருப்பாரு. இவர் தூக்கி எறியப்பட்ட அந்த இடம் வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த டிஸ்டன்ஸ் இடம் ஒரு கான்கிரீட்ல போய் பட்டிருந்தா கூட அந்த இம்பாக்ட்ல இவரும் இறந்திருப்பாரு. ஆனா ஃபார்ச்சுனேட்லி ஒரு புல்லுல பட்டிருக்கலாம், ஒரு சாதாரண இடத்துல பட்டிருக்கலாம். இவர் போன அந்த தூக்கி எறியப்பட்ட இடமும் அந்த டிராவல் பண்ணது அந்த ஸ்பீடு இதெல்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டா பிசிக்ஸ் தான் இது. கம்ப்ளீட்டா அவரை என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஆள சேவ் பண்ணிச்சு. இது மாதிரி நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு. ஒரு ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஐ திங்க் 70s நடந்தது. பின்னால இருக்கிற பல்க் ஹெட் உடஞ்சி 3 ஹைட்ராலுக்கும் உடஞ்சி போய் எந்த கண்ட்ரோலுமே இல்லாத ஒரு மலையில போய் கிராஷ் ஆச்சு. அதுல கூட 4 பேர் பொழைச்சாங்க. இது மாதிரி ஒரு அதிசயமா ஏதோ ஒரு ஃபியூ பீப்புள் வந்து லக்கியா தப்பிச்சிடுறாங்க. இது மாதிரி தப்பிக்கவே முடியாத கிராஷ்ல கூட அவங்க ரைட்டான இடத்துல இருந்து அங்க தூக்கி எறியப்படுறதா ஒளி யாரும் தப்பிக்கணும்லாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாது அவர் எங்க போய் அவர் எல்லாம் தூக்கி எறிஞ்சு எங்கேயே தெரியும். அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஃபார்ச்சுனேட்லி கான்சியஸா இருந்ததுனால நடந்தது. அவ்வளவுதான் ஒளி. வேற நிறைய கதைகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. கதவு திறந்ததுனாலதான் பிளேன் ஆக்சிடென்ட். நோ கதவு திறந்தாலும் அப்படிலாம் ஆகாது. ஒரு கதவு திறக்கிறதுனால போய் கிராஷ் ஆகாது. சோ அதனால நிறைய கான்ஸ்பிரன்சி தியரி இதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. பியூர் லக்கு. அவர் தூக்கி எறியப்பட்ட இடமும் அந்த விழுந்த பகுதியும் அவருக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க, ஆனா அந்த இம்பாக்ட்ல செத்து போயிருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் தான், கேட்கலாமான்னு தெரியல. லைக் ஃபிளைட்ல எந்த இடம் ரொம்ப சேஃபஸ்டான இடம் ஃபார் பேசஞ்சர்? இது காம்ப்ளிகேட்டட் இருக்கா? இது நிறைய பேர் கேட்கறதா, நிறைய பேர் நினைக்கிறதா. யூசுவலி சொல்லுவாங்க டெயில். ஆனா அது அந்த ஆக்சிடென்ட் பொறுத்து இருக்கு. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லி பாத்தீங்கன்னா டெயில் எண்ட்ல இருக்கிறவங்க தப்பிச்சதுதான் அதிகம். இப்போ இதுல வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல, பட் ஜென்ரலி பாத்தீங்கன்னா நீங்க அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி தான். நீங்க இதனால முடி நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல உட்காந்து நடுவில் உட்காந்து இருக்கிறவங்களோட அந்த பின்னால உட்காந்து இருக்கிறவங்க வந்து வாய்ப்பு அதிகம். அவ்வளவுதான். நீங்க வந்து எங்க இம்பாக்ட் எப்படி பொறுத்து இருக்கு போறதுக்கு. 100 பேர் இறந்தாங்க அப்படின்னா பிளைட் ஆக்சிடென்ட்ல இல்ல 70 பேர் வந்து தப்பிச்சது டைலண்ட்ல இருக்கிறவங்கள தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டி இன்னமும் ப்ராபபிலிட்டி டைலண்ட் தான் இருக்கு அதிகங்கிறதா உண்மை. ஆனா அதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டர்புலன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கணும் கம்மியா தெரியும். ஒரே பிளைன் தான் டர்புலன்ஸ் வந்து சிவியர் மாடரேட் எல்லாம் வரும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதனுடைய இது பண்ண மாட்டாங்க. பின்னாலுக்கும் ரொம்ப அதிகமா தெரியும். பஸ்ல தூக்கி போடுற மாதிரி தான். ஸோ அதனால நம்ம பயந்தவங்க ஃபோபியா தான். ஃபோபியானா ஃபிளைட்ல போறதுக்கு இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, 5ல் ஒருத்தருக்கு பயம் இருக்கு. ஏறணும்னு ஐயோ போய் சேருவோமா அப்படிங்கறதெல்லாம் கும்பிட்டுட்டு போறவங்க 5 பேர்ல ஒருத்தர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போய் பின்னால உட்காந்தாங்களா அது ஆடும்போது இன்னும் அதிகமா காமிக்கும், இன்னும் பயம் அதிகமாயிடும். சோ பயம் இருக்கிறவங்க ஃப்ரண்ட்ல உட்காரதான் சேஃப். ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து போக முடியாது. அது பாட் லக்கு தான். இப்பயாவது நடக்கிறது தான், நடக்க முடியாதுன்னு இல்லை. ஏன்னா இப்ப இந்த நேபாள் இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு கண்ணை திறந்து விடுது. இது மாதிரி பைலட் வந்து இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். இப்போ வந்து ஆக்சிடென்ட் வந்து 3 விதத்துல நடக்கும். 3 முக்கியமான மேஜர் காரணம். 4வது காரணம் வெரி மைனர். 3வது ஃபர்ஸ்ட் காரணம் பைலட் ஏரர். கிட்டத்தட்ட அது பைலட் ஏரர் வந்து 70% ஆஃப் தி ஏவியேஷன் கான்ட்ரிபியூட், 60 to 70% ரஃப்லி. அதுக்கு அடுத்த மேஜர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். ஓகேங்களா, அது வெறும் 20% 25% தான் இருக்கு. மேக்ஸிமம் 25% தான். அது ரொம்ப கம்மி சிஸ்டம். ஏன்னா அவ்வளவு சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டம்ல வந்து அவ்வளவுதான். 3வது தான் வெதர். அது ஒரு 10 to 15%. ஸோ இது 3 தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஆல் த ஏவியேஷன் ஆக்சிடென்ட். 4வது வந்து இந்த சாபட்டாஜ். இது மாதிரி இந்த பிளைன்ல பாம்பு வைக்கிறது அது வெரி ரேர். 2 to 3% வந்து நடக்குது. இப்போ நம்ம ஏர் இந்தியா ஒரு தடவை 1985ல் கனடால இருந்து வந்துட்டு இருந்தது. வரும்போது இதுல வந்து ஐரிஷ் கோஸ்ட்ல வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகி எல்லாம் இருந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி பாம்பு வச்சு வெடிக்கிறதுங்கிறது ஸ்மால் பர்சன்டேஜ். பட் மெயின் 3 கான்ட்ரிபியூஷன் பைலட் எரர், மெயின் contribution pilot error. Number 2 is maintenance, I mean system fault. Number 3 weather. இதுல கண்டிப்பா வெதர் இல்ல. இது 2 தான். பட் இப்போ கொஞ்சம் எல்லாருமே பைலட் எரரா இருக்குமாங்கிறது சந்தேகம் அதிகம். நேத்து நான் நினைக்கல, இன்னைக்கு இந்த இத பார்க்கும்போது மேபி இருக்கலாம். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.